ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 2021 இன்றைக்கி டேட்டில் இந்த இயர் முழுசாக என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதை ஒரு தொகுப்பாக உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க 2021 என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். கொரோனா அப்படிங்கிற பெரிய நோய் வந்து நம்ம நாட்டை எல்லாத்தையுமே வந்து உலகம் முழுசும் வாட்டி வதக்கிட்டு இருந்துச்சு 2 ஆண்டுகளாக. 2021 அதுக்கு ஒரு தீர்வு கட்டினாங்க. இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சி அது 2 ஊசிகள் கண்டுபிடிச்சி அது மூலமாக வந்து கோவை அப்படிங்கிற நோயை வந்து தீர்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 2020 நடக்க வேண்டிய எலெக்ஷன் வந்து 2020 இந்த இயர் வந்து நடந்து முடிந்தது. இந்த இயர் நடந்த அந்த எலெக்ஷனில் நம்ம தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஐயா வந்து வெற்றி அடைந்தார். ஸோ வந்து அழகாக வந்து ஆட்சியும் புரிஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம நாட்டில் வந்து பள்ளிகள் வந்து 2 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் 1920 திறக்கப்படாமல் வீட்டிலேயே மாணவர்கள் அனைவரும் முடங்கி கிடந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த 2021 வந்து புதுவெள்ளியாக அவங்களுக்கு விடிஞ்சது. ஸோ வந்து அனைவருமே பள்ளிக்கு போனாங்க. பள்ளிகளும் நடந்தது. அதுக்கப்புறமா வந்து ஃபெஸ்டிவல் எதுவுமே டூ இயர்ஸாக வந்து நடக்காத அனைத்து ஃபெஸ்டிவலும் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதாவது முக்கியமான ஃபெஸ்டிவலான நம்மளுடைய தீபாவளியை அருமையாக நம்ம மக்கள் அனைவரும் ஜாலியாக கொண்டாடினாங்க. ஸோ இதுவும் இந்த 2021 நடந்தது. நன்மை நடந்த இடத்துல தீமையும் சில நடந்தது, அதையும் பார்க்கலாம். மழை வெள்ளம் அப்படின்ட்டு பெரிய புயலே நம்ம நாட்டை வந்து வாட்டி வதக்கி பிச்சு எடுத்துருச்சு. கொரோனாக்கு அடுத்து வந்து 2021 வந்ததுன்னா இந்த மழை வெள்ளம் தான், இந்த புயல் தான். ஸோ அதுவும் வந்து மக்களை தாக்கி ஓரளவு சரி செஞ்சு விட்டது. அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலும் அழகாக வந்து நம் நாட்டு மக்கள் அருமையாக கொண்டாடினாங்க. நண்பர்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பூகம்பங்கள் வந்து சின்ன ஊரில் வந்து வந்திருக்குது. ஸோ வந்து பெருசாலாம் எதுவும் வரல. சின்ன பூகம்பம் வந்ததுனால வந்து அங்கங்கே மண் சரிவு, நிலநடுக்கம் இதெல்லாம் வந்திருக்குது. அதுக்கு கொரோனா தீந்துடுச்சு அப்படின்னு நினச்சி நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறப்ப இப்போ கடைசி எண்டில் வந்து ஒமிக்ரான் அப்படிங்கிற வைரஸ் வந்து வந்திருக்கு. இந்த ஒமிக்ரான் வைரஸோடு சேர்ந்து நம்ம இப்போ 2022 வந்து அடியெடுத்து வைக்க போகிறோம். நாளை வந்து நம்மளுக்கு 2022 புது வருடம் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த வருடத்தில் இந்த ஒமிக்ரானையும் ஒழித்து நம்ம வந்து சிறப்பான ஆண்டுகள் இதுவரைக்கும் எப்படி கொண்டாடணுமோ அந்த மாதிரி கொண்டாடணும் அப்படின்ட்டு இறைவனை பிரார்த்தித்து வரும் ஆண்டை வந்து வரவேற்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய இந்த ஆண்டு என் லைஃப்லேயும் ஒரு முக்கியமான ஆண்டாக தான் இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.